வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாத்தீங்கன்னா News18 உத்தரப்பிரதேஷோடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு போல் ஒண்ணு, ஒரு சர்வே ஒண்ணு போடுறாங்க. அதாவது 2024ல யாரு பிரதம மந்திரியா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு போட்டுட்டு 4 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு நரேந்திர மோடி, இரண்டாவது ராகுல் காந்தி, மூன்றாவது மம்தா பானர்ஜி, நாலாவது அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% பேர் ராகுல் காந்தி தான் பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 21% பேர் வந்து நரேந்திர மோடி பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே News18 உத்தரப்பிரதேஷோட ஹேண்டில் கிடுகிடுன்னு இந்த போஸ்டையே டிலீட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள காங்கிரஸ்காரர்கள் அந்த போஸ்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான அரசியல் களம் என்ன? நீங்க எந்த ஒரு கோதி மீடியா சேனலை திறந்தாலும் மோடி அலை வீசுகிறது, அப்கி பார் 400 பார், 400 சீட்டுக்கு மேல எடுத்துருவாங்க, அதுவும் பிஜேபி தனியாவே 370 சீட்டுக்கு மேல எடுக்கும், தனி மெஜாரிட்டியோட அவங்க மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற பிரச்சாரங்கள் தான் தினம் தினம் நீங்க பார்க்க முடியும். ஆனா அதை தாண்டியும் இந்திய அரசியல் களத்துல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு காமிக்காது. உதாரணத்துக்கு இந்த சர்வேல ராகுல் காந்திக்கு இவ்வளவு ஆதரவு வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை. அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் பிஜேபியோடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல ஏகோபித்த ஆதரவோட பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு. எங்க ராகுல் காந்தி போனாலும் அங்க கூட்டம் அப்படியே அல மோதுது. எல்லோருமே வந்து ராகுல் காந்தி சொல்ற விஷயங்களை கேட்கணும்னு ஆர்வமா நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் ராகுல் காந்தி பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நியூஸ் சேனலும் காட்ட மாட்டாங்க. अंबानी जी के बेटे की शादी हो रही है, आप देखना वहां पे धूमधाम से, मतलब मजा आ रहा है, दुनिया के लोग आ रहे हैं, सेल्फी ली जा रही है और आप लोग यहाँ पे भूखे मर रहे हो। तो यही सच्चाई है, ये मैं आपके सामने रखना चाहता था। आपने इतने प्यार से मेरी बात सुनी, इसके लिए दिल से धन्यवाद। அவரு ரொம்ப தெளிவா கேக்குறாரு. இன்னைக்கு அம்பானியோடைய மகனுடைய திருமணம் இவ்வளவு கோலாகலமா நடக்குது பாத்தீங்களா? இதற்கு ஒரு ப்ரீ வெட்டிங் இவெண்ட்டுக்கே 1000 கோடிக்கு மேல செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பணக்காரர்கள்ல முதல் 2 இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒண்ணு அதானி, அம்பானி. இது போன்ற முக்கியமான பணக்காரர்களுக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த பாஜக அரசு 14 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த 14 லட்சம் கோடி அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரியணும், இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்ங்கிறத புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்ரேகா ஒர்க்கர்ஸ், இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் 1 வருஷம் தொடர்ந்து சம்பளம் கொடுக்கணும்னா கூட அதற்கு மொத்தமே 66,000 கோடி செலவாகும். அப்போ இந்த 16 லட்சம் கோடி அப்படிங்கிறது எவ்வளவு வந்து யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? எங்களோட கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடன் எல்லாத்தையும் சேர்த்து கூட பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் கோடி தான் வரும். 16 லட்சம் கோடி கடனை கார்பரேட்டுக்காக தள்ளுபடி செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வெறும் 1 லட்சம் கோடி ஏழை எளிய விவசாயிகளோட கடனை ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த 14 லட்சம் கோடி இவங்களுக்கு கடனா கொடுக்கறாங்களே, இந்த பணம் எல்லாம் எங்கேந்து வருது? பேங்குகள் யாருடைய பணத்தை இவங்களுக்கு கடனா கொடுக்குது? எல்லாமே உங்க பாக்கெட்ல இருந்து ஜிஎஸ்டியா போற பணத்தை தான் தூக்கி அவங்களுக்கு கடனா கொடுத்து அதையும் தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இததான் கார்பரேட்டுகளுக்கான அரசாங்கம்னு பிஜேபியை நாங்க விமர்சனம் பண்றோம். இது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஏகோபித்த ஆதரவு, மக்கள் எல்லாரும் ஆமா நீங்க சொல்றது நியாயம்தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த கள நிலவரத்தை எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு சொல்லாது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வெறும் 38 வயசுதாங்க ஆகுது. 8 வருஷமா தான் அரசியல்ல இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு 10 நாளா நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து கட்சி தாவனதுக்கு அப்புறம் ஜன விஸ்வாஸ் யாத்ரா அப்படின்னு பீகார்ல ஒரு யாத்ரா போறாரு. எங்க போனாலும் கூட்டம் அலமோதுது. நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து அந்த ரேலியில வந்து கலந்துக்கிறாங்க. அங்க அவர் பேசுறாரு, நாட்டில் முக்கியமான விஷயம் வந்து வேலையின்மை, வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். ஆனா அதை இந்த அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது. ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்விகளை நீங்க எழுப்பணும். இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி தேவை அப்படின்னு குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யூத் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏகோபித்த ஆதரவு வருது. ஆனா இது போன்ற விஷுவல்ஸ எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு காமிக்காது.
இன்னொரு பக்கம் பாஜகவுடைய நிலைமை என்னன்னு கேளுங்க. முந்தா நேத்து தான் 195 கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நேத்தே 2 முக்கியமான தலைவர்கள் நாங்க கண்டெஸ்ட் பண்ணல, வேண்டாம்ப்பா, எங்களுக்கு இந்த அரசியலே வேண்டாம், எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு ஓடி போயிருக்காங்க. இவர்கள் 2 முக்கியமான பெரும் தலைவர்கள். ஒருத்தர் வந்து பவன் சிங் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சிங்கர். அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஆசன்சோல் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூவன்சில போட்டியிடுறதுக்கு பாஜக டிக்கெட் கொடுக்குது. ஆனா அடுத்த நாளே அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு. என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் இங்க வந்து போட்டியிட மறுக்கிறேன். என்ன காரணங்கள் என்ன ஏதுன்னுலாம் சொல்லல. அப்பா என்ன ஆள விடுங்க, நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டு போறாரு. இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதின் பட்டேல். இவர் குஜராத்ல டெப்யூட்டி சிஎம்மா இருந்த ஒரு தலைவர். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல பாஜகவில் தொடர்ந்து பயணித்த ஒரு தலைவர். அவரும் நேத்து ட்விட்டர் வலைதளத்துல ஒரு பதிவை போடுறாரு. நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணணும்னு சீட்டு கேட்டிருந்தேன். ஆனா இன்னும் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண கேண்டிடேட்ல என்னோட பேர் இல்ல. இருந்தாலும் கட்சிக்கு நான் ஒரு உண்மையான தொண்டனா இருப்பேன். ஆனா நான் வந்து பிஜேபி சார்பில் போட்டியிட விரும்பல. நான் வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. உண்மையிலேயே பிஜேபிக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்களுக்கு பணத்தை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, உங்களுக்கு நாங்க பதவி கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கள் பக்கம் இழுத்ததுனால பிஜேபியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய, பிஜேபிக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய, லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுக்கு பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. நாம இவ்வளவு நாள் கட்சிக்கு வைக்கிறோம், ஆனா நமக்கு எந்த ஒரு பதவியை கொடுத்து நம்மள மரியாதை பண்ணாம எதிரணிகள்ல இருந்து கூட்டிட்டு வர எம்பிஸ் காசுக்காக வேலை போய் கூட்டிட்டு வரவங்களுக்கு இவங்க பதவியும் கொடுத்து வாய்ப்பும் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி பிஜேபிக்குள்ள இருக்கு அப்படிங்கறதும் தெரியுது. இதுதான் உண்மையான கள நிலவரம். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கௌஷிக் பாசு அப்படிங்கிற ஒரு சீஃப் எக்கானமிஸ்ட், அவர் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, இந்தியாவுடைய ஒரு சீஃப் எக்கானமிஸ்ட், அவர் பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான இந்தியர்கள் இந்தியாவில் உண்மையிலேயே அமைதி நிலவணும், இந்தியா உண்மையிலேயே வளர்ச்சி அடையணும், இந்தியா வருங்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையான தேச பக்தர்கள் எல்லாருமே 2024 எலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1947 ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ சுதந்திர இந்தியாவா மாறும் அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருந்தாங்களோ, அதே அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்திய மக்கள் மனசுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இதுதான் உண்மையான கள நிலவரம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மீண்டும் மோடி அலை அடிக்குது, மோடியை யாராலையும் வீழ்த்த முடியாது, அடுத்த பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, இவங்க இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்தா எதுக்கு போய் எதிர்கட்சிகள் மேல கேஸ் போடணும், எதுக்கு அவங்கள வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணணும், எதுக்கு அவங்கள விலை பேசணும், இல்ல எதுக்கு அவங்க ஆட்சிகளை கழக்க முயற்சி பண்ணணும்? அப்போ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, பிஜேபியோடைய அரசியல் பிடி மெல்ல மெல்ல தளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இது பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மக்களுடைய புரிதல் என்னைக்கு ஒரு போராட்டமாக மாறி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.